ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிக்னிஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு ஷீட் விசஸ் ஆர்டி தான் பார்க்க போறோம். ஸோ கோல்டு ஷீட் போட்டு நம்ம நகை வாங்குறது பெஸ்ட்டா? இல்ல ஆர்டியில போட்டு மொத்தமா வரக்கூடிய பணத்த அப்படியே பல்க்கா கொண்டு போய் நகை வாங்குனா நமக்கு லாபமா? எது வந்து பெஸ்ட்டா இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு சின்ன கால்குலேஷனோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டி இன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவில் நமக்கு 5 இயர்ஸு. இப்போ அதே வந்து நீங்கள் பேங்க்லேயே வந்து போடலாம். பேங்க்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்தே ஆர்டி இருக்குது. அப் டு 5 இயர்ஸு. நம்ம வேணும் அப்படின்னா மேலும் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் ஆர்டியை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் வந்து 6.7% வந்து கொடுக்குறாங்க. பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா 3.5%லேருந்து 6.7% வரைக்கும் பேங்க்ல தராங்க. இதே மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்தீங்க கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4%லேருந்து 7.2% வரைக்கும் வந்து பேங்க்ஸில் வந்து தராங்க. இந்த 6 to 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து நம்ம பேங்க்ஸை பொறுத்த அளவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அது ஃபஸ்ட்டு 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5.5% வந்து தராங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் 6.25% தராங்க. 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.50 வந்து தராங்க. 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6.70% தராங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பெஸ்ட்டாக ஆர்டியை பொறுத்த அளவில் பேங்க்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டானதாக இருக்கும். பட் எல்லாருக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கு தான் வந்து இதாக இருக்கும். பெருசாக வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடாது. ஏன்னா 0.5% தான் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அமௌண்ட்லேயும் பெருசாக வேரியேஷன்ஸ் இருக்காது. ஒரு சின்ன அளவு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் எதுக்காக சேர்க்குறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு எது வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த அமௌண்ட்டில் வந்து போடுங்க. அதில் வந்து போடுங்க. எந்த ஒரு சேவிங்ஸாக இருந்தாலும் பாதியில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பயனடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடி என்ன தேவையோ அப்படிங்கிறத பிளான் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு இதாக இருக்கும். இன்னொரு வே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிலே வந்து இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா லக்பதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லையுமே வந்துட்டு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேங்க்ஸில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்துட்டு நமக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது 3 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் அதே சேம் ஆர்டி ப்ராசஸ் தான். பட் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி ஆர்டியில் எல்லா ரூல்ஸ் இருக்குதோ அதே சேம் தான். பட் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் வந்து லக்பதி ஸ்கீமில் கிடைக்கும். நமக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.7% வரைந்து 3 இயர்ஸ்க்கும் 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.25% வரைக்கும் 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹1,00,000 நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்லேயே வந்து 1,00,000 சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மாதம் ₹2,500 வந்து நீங்கள் இந்த ஆர்டியில் வந்து போட்டிங்க அப்படின்னா ₹1,00,000 வந்து ஈஸியாக வந்து சேமிச்சிடலாம். இதே ₹2,500 வந்துட்டு நம்ம நார்மல் இதில் போடுறத விட இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் ஒரு அதிக லம்ப் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ லக்பதி ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா விதமான அரசு அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்லேயுமே இருக்குது. நீங்கள் போய் விசாரிச்சிங்க அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அவ்வளோதான். பட் ஆர்டி மாதிரியே தான் இதுவும் வந்து ரொம்ப சேஃப் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு ₹1,000 வந்து போடுறோம், ஒரு 5 இயர்ஸ்க்கு போடுறோம் அப்படிங்கும்போது 6.7% இப்போ கரண்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹71,369 நமக்கு கிடைச்சிருக்கும். அதே வந்து 3 வருஷம் பேங்க்கில் போடுறீங்க, அதே இதை வந்து ₹1,000 வந்து 3 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படிங்கிறப்ப 6.25% அப்படிங்கும்போது ₹39,668 வந்து நமக்கு கிடைக்கும். இன்னைய ரேட்டுக்கு அதாவது இந்த கோல்டில் வந்து இதே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13,994 அதாவது இது நான் எழுதும்போது என்ன ரேட் இருந்ததோ அதை எழுதியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ₹13,964 ஒரு கிராம் அப்படிங்கும்போது இதே ₹1,000 வந்துட்டு நம்ம ஆர்டியில் போடாமல் நம்ம கோல்டில் வந்து ₹1,000 போடுறோம் அப்படிங்கிறப்ப அன்னைய ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.075 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு கோல்டாக வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ ஒரு 15 மாதம் சீட்டு போடுறோம் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ₹1,000க்கு 0.07% அப்படிங்கையில் ஒரு 15 மாதம் முடிவில் ஒரு கிராமும் 125 மில்லிகிராம்ஸும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு 1 இயர் 3 மந்த்ஸுக்கு நான் சொல்கிறேன். இதே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில்
நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ஆர்டி வந்து நமக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு பணமா தான் வேணும் அப்படிங்கும்போது ஆர்டி வந்து ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும். இல்ல நான் வந்து கோல்டு வாங்குறதுக்காக தான் நான் சேவ் பண்றேன். இந்த மாரி மெத்தட்ல நான் பயன்படுத்திட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆர்டில வந்து ₹1000 கட்டுறத விட, டைரக்ட்டா கோல்ட் ஷீட் போடுறது பெஸ்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல நமக்கு எவ்வளோ வேணா சேஞ்சஸ் ஆகலாம். ஏன்னா ஒரு மந்த்துக்கும் ஒரு மந்த்துக்கும் ஒரு நாளைக்கே நமக்கு வந்து ரூ. 100லேருந்து ரூ. 150 நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது, 5 இயர்ஸ்ல வந்து நம்மளோட கோல்ட் ரேட் வந்து என்னவா வேணா இருக்கலாம் நமக்கு தெரியாது. ஸோ 1 இயர் 3 மந்த்ஸுக்கு 1 கிராம் 125 மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிறப்ப, இதோடைய ரேட் வந்து எப்படி இருக்கும் நமக்கு அந்த ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து கோல்டுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஆர்டில அப்படின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா கோல்ட் ஷீட் போடுறது பெஸ்ட்டா இருக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2021 ஏப்ரல் 2022ல ஆர்டி வந்து ₹1000 போட்டிருந்தேன். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 5.8% தான் இன்ட்ரெஸ்ட்டு. 2026 ஏப்ரல் 22ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 69,600 சம்திங் வந்து கிடைச்சிருந்தது. இதே வந்து நான் வந்து அன்னைய ரேட்டுக்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20, 25,000 தான் பவுண்ட் ரேட்டு. ஸோ அன்னைய ரேட்டுக்கு நான் வந்து ஒரு ரூ. 1000 வந்து கோல்டு சீட்ல போட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு ரூ. 4,000 4 கிராம் கிட்ட எனக்கு கிடைச்சிருக்கும். ஒரு 1 இயர் 3 மந்த்ஸ் அதாவது இந்த 15 மந்த்ஸ் சீட்ல நான் போட்டிருந்தேன் அப்படின்னா, 4 கிராம் கிடைச்சிருக்கும். அதே வந்து 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது நமக்கு 16 கிராம் வந்து கிடைச்சிருக்கும் டோட்டலா. ஆனா, கரண்ட் கோல்ட் ரேட் அப்படிங்கிறப்ப ரூ. 13,995 அப்படிங்கிறப்ப, நம்ம இந்த ஆர்டி போட்ட அமௌண்ட்டுக்கு வெறும் 5 கிராம்ஸ் தான் நம்மளால வந்து வாங்க முடியுது. இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா கணக்கா சொல்றேன். இது வந்து இதில வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து போட்டு இப்ப தான் எனக்கு முடிவு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ, இப்ப ரேட் அதிகமா இருக்கு. ஸோ, அப்போ வந்து ஒரு சில மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியா தான் கிடைச்சிருக்கும். கிராம்ஸ் வைஸ் கம்மியா தான் கிடைச்சிருக்கும். ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10,000 ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10 கிராம்னு கணக்கு பண்ணாலும் இன்னைய ரேட்டுக்கு என்னாச்சு? ஸோ, அதனால வந்துட்டு எவ்ளோ டிஃபரன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ, அதனால நீங்க வந்து ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டின்ற ஒரு பர்ப்பஸ்க்காக நீங்க ஆர்டி போடுறீங்க அப்டின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா இதுல கட்டுறத விட டைரக்ட்டா கோல்ட் ஷீட்ல தங்கமா வர வைக்கிற ஷீட்ல வந்து போட்டீங்க அப்டின்னா பெஸ்ட்டா இருக்கும். பட் ஆர்டிய பொறுத்த அளவுல இந்த மாரி 3 டைப் ஆஃப் ஆர்டிஸ் வந்து இருக்குது. உங்களோட பிளானுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாரி ஷார்ட் டைம்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாரி நெறைய பேங்க்ஸ்லயுமே இது டிஃபர் ஆகும். நீங்க அது மாரி எங்க வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படிங்கிறத விசாரிச்சு போட்டீங்க அப்படின்னா, அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சிக்னிசாட் சேனல மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.